சார் அடுத்து விருச்சிக ராசிக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கு? ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் ஸோ நமக்கு ஏதாவது சில சேஞ்சஸ் வந்துடாதா அப்படின்னா அவங்க 7 சனி நடந்த காலத்திலிருந்தே இன்ன வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா விருட்சிகம்னா தலை விருட்சம்னு சொல்லுவாங்க, ஆலமரம். எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க தான் பாவியாக போவாங்க. நிறைய செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்ச ராசி விருச்சிக ராசி. ஏற்போ கடந்த காலத்திலையும் 8ல் குரு. இவங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் தண்டனை கிடைக்கல, விதியேன்னு ஒதுங்கி போகும்போது வீண் சொல்லு, வீண் படி, வீண் அசிங்க அவமானங்களை சந்திச்சாங்க. அப்போ 8ல் இருந்த குரு 9வது இடத்துக்கு இப்போ வந்திருக்காருங்க. 9ல் குரு வர்றது ரொம்பவே விசேஷமான இடம். அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு வந்தது. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். ஸோ அது எப்படின்னா, ஏற்கனவே கெட்டு நொந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து நமக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பெரிய அதிர்ஷ்டத்தையும் பெரிய வளர்ச்சியையும் பெரிய முன்னேற்றத்தையும் சத்தியமாக கொடுத்தே தீரும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல், தந்தை வழியால் ஏற்படக்கூடிய சொத்து பத்து ஆதாயங்கள் அத்தனையும் இவர்களுக்கு கிடைக்கும். இவங்க எந்த இடத்துல கால் பதித்தாலும் அந்த இடத்தை இவர்களுக்கு சொந்த இடமாக மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. முதல் பார்வையா விருச்சிக ராசிக்கு ராசியை குரு பார்க்கறதுனால உடலில் இருந்த சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும். மனதளவில் இருந்து வந்த பதட்டம், பயம் சரியாகும். பல முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சந்திரன் மீது பதியக்கூடிய குரு பார்வை தெளிவான முடிவெடுத்து பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலமா இருக்க போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி 7வது பார்வையா ராசிக்கு 3வது இடத்தை குரு பார்க்கறது ஒரு புது தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் புதிய தெம்பையும் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ விலகி போன நண்பர்கள் தானா விரும்பி வருவாங்க. ஏற்கனவே இரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள இருந்து வந்த அழுத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். 5வது இடத்தை குரு பார்க்கறதுனால கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் எல்லாமும் விலகும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சொத்து பத்து சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. ஸோ பல விருச்சிக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டமத்தில் வந்த சனியால, அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவால ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாத ஒரு டிராவலர் மாதிரியே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு இடத்துல சங்கமிச்சு நிம்மதியாக ஒரு இடத்துல கொடுத்தனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்த போகிறார். ரொம்ப முக்கியமாக 8ல் மறைஞ்சிருந்த குரு கல்யாண விஷயத்தில் தடை பண்ணிட்டு இருந்தாரு. இல்லற வாழ்க்கையிலும் தேவையற்ற தடைகளை கொடுத்திருந்தாரு. உறவுகளுக்குள்ளேயும் தேவையில்லாத இடர்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்திருப்பாங்க. அது இப்போ விலகி 9வது இடத்துக்கு வர்றதுனால மேற் சொன்ன பல்வேறு பிரச்சனைகளுக்கு இவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஸோ உறவுகளுக்குள்ள ஒற்றுமை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இவங்க எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்து, வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமாக இவர்கள் செயல்படணும். பணம் கொடுக்கறது போகிறது விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும். குறிப்பாக 10ல் கேது வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடியவர்களோ அல்லது தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் வரும். அவ்வப்போது சில மனமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான ஆசிலேஷன் வரும்பொழுது கொஞ்சம் தெளிவான மனநிலையோடு சில முக்கிய முடிவுகளை இவர்கள் எடுப்பதை தவிர்த்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு, எந்த கடவுளை வழிபடணும்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததை தரும். ஏன்னா ராசிநாதனே செவ்வாயா இருக்கிறதுனால பக்கத்தில் முருகன் கோயில் தான் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்காக வேண்டி ஒரு 6 அகல் தீபத்தை ஏற்றி, முருகா எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மனதார இவங்க பிரார்த்தனை பண்ணால் போதும். 9ஆம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய பல்வேறு அதிர்ஷ்டங்களை இவர்கள் கை நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, அந்த விளக்கு ஏற்றிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாம். ஓகே.